ஹை ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். உங்கள் பிசி இல்லைன்னா மொபைல் ஏதோ ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. மொபைலில் வந்து டெஸ்க்டாப் மோடை வந்து ஆன் பண்ணிக்கங்க. இதில் இ-சேவை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கங்க. இதில் ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டில் வந்து டிஎன்இஜிஏ கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டு, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதை வந்து டிஎன்இஜிஏ கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட்டு இ-சேவை. இதில் வந்துட்டு இங்கிலீஷில் பர்சனில் மாற்றிக்கோங்க. இதில் சிட்டிசன் லாகின் சொல்லி கீழே இருக்கான். சிட்டிசன் லாகின் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாதவங்க கீழே நியூ யூசர் சைன்அப் கேர்னு சொல்லியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் தாலுக், மொபைல் நம்பரு, அப்புறம் இமெயில் ஐடி, ஆதார் நம்பரு, அப்புறம் உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். லாகின் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் எந்த பாஸ்வேர்டு லாகின் ஐடி லாகின் ஐடி போடுறீங்களோ அதில் தான் வந்து சேவ் ஆகும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு இதில் நீங்கள் எந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதில் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. இதில் உங்கள் நேம் வந்து ஆல்ரெடி இருக்குன்னு வந்து காட்டுச்சுன்னா முன்னாடி இன்சல் போட்டு டாட் வந்து வச்சு கொடுத்துங்க. யூசர் ஐடிக்கு வந்து பாஸ்வேர்டில் வந்து ஒரு கேபிட்டலரு, ஒரு ஸ்மாலரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், நம்பரு, ஒரு 2-3 நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி தான். அந்த டிஜிட்டில் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துங்க. இதில் கீழே இருக்கிற கேப்சா வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் எல்லா வகையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து வாங்கிறதுக்கான வெப்சைட் இதான் வந்து கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். இதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லி கொடுத்துங்க. செகண்டில் இருக்கும். இதில் செகண்ட் பேஜுக்கு வந்துட்டிங்கன்னா 116 ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்கான். ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இதில் வந்து உங்களோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படுமோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள், இல்லைன்னா அதுக்கு சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. உங்கள் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, நேஷ்னல் ஹெல்த் கார்டு, இது மாதிரி ஏதாவது பாஸ்போர்ட்டு, அப்புறம் கவர்மெண்ட் இஷ்யூடு ஏதாவது ஒரு பாஸ்போர்ட், இது மாதிரி சம்மந்தமாக தான் வந்து கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து ஃபீஸ் ஆஃப் பேமெண்ட்ன்றப்போ வந்து ஒரு 60 ரூபா வந்து ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கீழே வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்துட்டு ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வைக்கலாம். இதில் கீழே ப்ரொசீட் கொடுத்துட்டு இதில் கேன் நம்பர் இல்லாதவங்க கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்னோடய கேன் நம்பர் கூட வந்துடும். எத்தனை கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்ட்டு இதில் வந்துட்டு அந்த கேன் நம்பரோட அவங்களோட ஆதார் அட்டை நம்பர் வந்து என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணிங்க. இதெல்லாம் நீங்கள் கேன் நம்பரில் வந்து என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். அது ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த ஓடிபி வந்து இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அந்த ஓடிபி இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் கேன் நம்பரில் எது எடிட் பண்ணிக்கிறோம் இல்லைன்னா ப்ரொசீட் கொடுத்துங்க. இதில் வந்துட்டு அப்ளிகேஷன் நேம், நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து வந்துடும். கேன் நம்பரில் என்ன வந்து போட்டிருந்தீங்களோ
அந்த டீட்டெயில்ஸ் பூரா இதில் வந்து வந்துடும். உங்கள் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்டு, தாலுக்கு, வில்லேஜ் எல்லாமே இதில் வந்து வந்துடும். இதெல்லாம் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபுல் பண்ணணும். கரண்ட் அட்ரஸ் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற அட்ரஸ்ஸு, இப்போ நீங்கள் பெர்மனண்ட்டான அட்ரஸும் கரண்ட் அட்ரஸும் ஒன்றுண்டோ அதை டிக் பண்ணிக்கோங்க. சேம் அட்ரஸ் த கரண்ட் அட்ரஸ் தற்போதைய முகவரின்னு இருக்கும். எல்லாம் கொடுத்துட்டு சில இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. அடுத்து வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு. இதில் வந்துட்டு முதல்ல வந்து ஃபோட்டோ வந்து 50 KB இதே இருக்கணும். 50 KBக்குள்ளேயே வந்து நீங்கள் ஃபோட்டோ, டாக்குமெண்ட்ஸ் வந்து 200 KB இருக்கணும். வந்து நம்ம ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறோம். இதில் ஃபோட்டோ ரீசைசர்னு மொபைலில் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போய் நீங்கள் அந்த கேபிக்குள்ளேயே நீங்கள் ஃபோட்டோ வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். கேபி வந்து குறைச்சிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் ஃபோட்டோ ரீசைசர்னு சொல்லி போடுங்க. அடுத்து ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் வந்து இங்கே வந்து ஆதார் கார்டை வந்து கொடுத்துடலாம். அதை வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. அடுத்து ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் என்ன சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து மேரேஜ் ரிலேட்டான ஒரு சர்டிஃபிகேட்ஸ்க்கு வந்து கேட்டிருப்பாங்க, அதை கொடுத்துங்க. அடுத்து டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லியிருக்கோம். அந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஜெராக்ஸ் பண்ணி அதில் ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணுற மாதிரி வந்துருக்கேன். இந்த ஃபார்ம் வந்து இப்படித்தான் இருக்கேன். அதில் வந்துட்டு ஃபோட்டோ ஒட்டிட்டு கீழே வந்து அவங்களோட சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி, திரும்ப அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கேன். அதில் அதர் டாக்குமெண்ட்ஸில் ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எது வேண்டாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு பேமெண்ட் பேஜுக்கு வந்து போயிடும். வந்துட்டு 60 ரூபா வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து பே பண்ணுற மாதிரி வந்திருக்கோம். இது வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதர் டெபிட் கார்ட்ஸ், இன்டர்நெட் பேங்கிங், QR கோடு, UPI எதில் வேண்டாலும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட்டு, ஆஃப்லைன் பேமெண்ட் வந்து எடுத்துக்கிற மாட்டாங்க. ஃபுல்லி வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான் வந்து. பேமெண்ட் வந்து பண்ணி முடித்த உடனே வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரெசிப்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ரெசிப்டில் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற அந்த நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பரு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ரீப்ரிண்ட் ரிசிப்ட்னு சொல்லி அதில் போனீங்கன்னாலும் வந்து இதில் பேமெண்ட் ரிசிப்ட் வந்து வந்துடும். நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு எல்லாமே இதில் வந்து வந்துடும். இதில் பிரிண்ட் ரிசிப்ட் போட்டு ஜெராக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். செல்வேந்திர நியூஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.